ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்ம ஃபீட் பண்ணுறது வந்து பிளான்ட்டுக்கு தான். சரிங்களா? பிளான்ட்டுக்கு கெமிக்கலை ஃபீட் பண்ணுறோம், இல்லைனா ஆர்கானிக் ஃபீட் பண்ணுறோம். அது அந்த பிளான்ட்டு அதோட ஃபார்முக்கு அதை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் ஈல்டு தருது. சரிங்களா? எந்த ஒரு கெமிக்கல் ஃபார்மிங்லேயும் விளைஞ்சு வந்த ஒரு பொருளை சாப்பிட்டு ஒருத்தர் இறந்ததாவோ ஒரு நோய்வாய்ப்பட்டதாவோ எந்த அதாவது எந்த ஒரு ரிப்போர்ட்டும் கிடையாது, மெடிக்கல் ரிப்போர்ட் கிடையாது. சரிங்களா? சும்மா கெமிக்கல் ஃபார்மிங் தப்பு தப்பு தப்பு, நான் பண்ணுறது ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லிட்டு பொய்யான ஒரு சிலர் பொய்யான பின்பத்தை கிரியேட் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண முடியாதுன்னு சொல்லவில்லை. பிளான்டேஷன் கிராப்ஸில் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலாம். கண்டுவோம்மா, ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலாம். அதாவது தென்னை, வாழை, பாக்கு, தென்னை, வாழை, பாக்கு இதில் பண்ணலாம். இல்லைன்னா பல பயிர்களில், அதாவது பல மரங்களில், பப்பாளியே வந்து வைரஸ் வந்துச்சுன்னு கெமிக்கல் போகாமல் அந்த மரத்தை காப்பாற்ற முடியாதுங்க. வாழையுமே அந்த சருகடியெல்லாம் விழுந்ததுன்னா ஆர்கானிக்கில் அந்த சருகு நோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஒரு மெத்தட்ஸ் கிடையாது. சருகு பழுத்துட்டு இருக்கோ அதை அறுத்தறிஞ்சிட்டு நியூட்ரிஷன் வேணால் கொடுத்து வாழை தூக்குவாங்களே வழியா அந்த ஈல்டு எடுக்க முடியாது. நம்ம விவசாயம் பண்ணுறோன்னா நம்ம ஒன்றும் சர்வீஸ்க்காக பிறக்கலையே. நம்மளும் எல்லோரும் மாதிரியும் ஈக்குவலண்ட்டான லைஃப் ஸ்டைலை வாழ்றதுக்கு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். என்ன நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு, அதை நம்ம பண்ணுறோம். ஆனால் அதுக்காக இந்த யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நான் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறேன்ட்டு ஒரு 10 சென்ட் 20 சென்ட்டில் போட்டுட்டு ஆர்கானிக் ஃபார்மிங்கில் எல்லாம் எடுக்கலாம், நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அவங்க பண்ணுறது ஒரு 50 கிலோ 100 கிலோவாக இருக்கும். ஆனால் அவங்க பிஸ்னஸாக பண்ணுறதை வந்துட்டு ஆர்கானிக்னு சொல்லிட்டு 1 டன் 2 டன் பண்ணுவாங்க. அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு கொஞ்சம் சோர்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.